புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணலுடைய விருந்தினர் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமிகு வன்னியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை சார்பாகவும் சார்பாகவும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் சார்பாகவும் அமைச்சரவையில முதல் முறையா இடம்பெற்றிருக்கிறீங்க. எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. விசிகாவுடைய நெடுங்கால கனவு இன்னைக்கு நனவாகி இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது. ஒரு கள போராளியா போராட்ட அரசியல்ல இருந்த நீங்க இன்னைக்கு அதிகார அரசியல்ல இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கம் தொடங்குறது அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்துக்காக அப்படின்னு அந்த தொடக்கத்தில் நம்ம பண்ணலை. ஏன்னா நாங்கள் ஒரு 10 ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு பதில தான் இருந்தோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அழைக்கும்போது தோழர்களை அழைக்கும் பொழுது எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வராதிங்க, என் பின்னாடி வர்றவங்க, ஏன்னா இன்றைக்கி நேரடியாக வாங்க உங்களுக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி தான் வாங்க கூப்பிட்றாங்க. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் 90களில் என் பின்னாடி வர்றவங்க எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அமைச்சர் ஆகணும்லாம் வராதிங்க, நேராக ஜெயிலுக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்க வாங்க, வாக்கரிசி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்தவர்கள் தான் நாங்கள். அவள் இந்த அரசியல் களத்தில் ஒரு நாள் நம்ம அமைச்சராகும் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் நகரல. ஒரு புரட்சிகர அரசியலை இளைஞர்களுக்கு கொடுக்கணும், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை, தந்தை பெரியாருடைய கொள்கையை நாங்கள் எந்த மாதிரியான அரசியலை தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை தலைவர் முன்னெடுத்தார். ஆனால் கால சூழல் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் அரசியலுக்கு வர வேண்டும். அப்போ வந்தால் தான் அதுக்கான தேவை ஏற்பட்டது. தேவை நிறையா இருந்தது. அவ்வளோ ஒடுக்குமுறை, அவ்வளோ நெருக்கடி, குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், சிறை என இளைஞர்களை விடுதலை சிறுத்தைகளை வேட்டையாட ஆரம்பித்தாங்க, அரச பயங்கரவாதம். அப்போ அந்த சூழலில் நாம் தேர்தலுக்கு வெளியில் நின்னோம்னா நம்ம உள்ளே போனால் தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும், இளைஞர்களை பாதுகாக்க முடியும், மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வைப்பாருங்கிற அடிப்படையில் எங்களுடைய தலைவர்கள் 1999 தேர்தல் பாதைக்கு அந்த அந்த காலம் முழுக்க நான் 90களிலேருந்து அவர் கூடயே ட்ராவல் பண்ணுறோம். ஆக அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை முன் வச்சு அந்த முழக்கம் இன்றைக்கி வெற்றி அடைகின்ற நேரத்தில் இருக்குது. ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலாக தேர்தல் காலத்தில் சமரசம் இல்லாமல் மக்களை கோட்பாட்டு அடிப்படையில் இளைஞர்களை அணியப்படுத்தி இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இது மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனுடைய பலனா இன்னைக்கு அந்த முகமா நீங்க இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். தினம் இவ்வளவு மக்களை சந்திக்கிறீங்க, ஏன்னா நீங்க ஒரு கள போராளி, மக்களோடு மக்களாக களத்துல நின்றவர், போராடியவர். இப்போ அமைச்சரான பிறகு மக்கள் உங்களை தேடி ஆப்வியஸ்லி அதிகமாக வருவாங்க. நாங்க இப்போ சமூக வலைதளங்கள்லயும் பாக்குறோம், அமைச்சரோட சேம்பர்ல அவ்வளவு பேர், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. எப்படி கையாளுறீங்க? என்ன மாதிரியான இஷ்யூஸோட மக்கள் உங்களை நான் அதான் சொல்றேன், ஒரு 4 நூற்றாண்டுகளும் நான் தலைவருடைய பயணப்படுறேன். தலைவர் என்ன மாதிரியான அணுகுமுறை, தலைவர் எப்படி மக்களை பார்க்குறாரு, மக்களை எப்படி அவர் அணுகிறாரு, மக்கள்கிட்ட எப்படி அவர் ரொம்ப எளிமையாக அந்த கோரிக்கைகளை பெறாரு. உடனுக்குடன் எங்கள் தலைவர் உடனே கலெக்டர்கிட்ட பேசுகிறாரு, அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, முடிஞ்சால் முதல்வர்கிட்டையும் பேசுகிறாரு. கடந்த காலங்களில் யார் கோரிக்கை கொண்டு வந்தாலும் அவர் யார் என்னன்னு கேட்குறதில்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை அது அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நான் நிற்கிறேன், இந்த கூட்டம் நிற்கிறாங்க அப்படின்னா எனக்காக என்னை பார்க்க வர்றது அப்படிங்கிறது இல்லை, தலைவருடைய தொண்டனாக நான் இங்கே நிற்கிறேன், ஒரு அமைச்சராக இல்லை, தலைவருடைய முகமாக இல்லை தலைவருடைய தொண்டனாக நான் இங்கே நிற்கிறேன். அப்போ நம்ம சொன்னோம்னா தலைவர் மூலமாக இந்த வேலை நடக்கும், தலைவர்கிட்ட சொல்லியாவது இந்த வேலையை முடிச்சிருவான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வர்றாங்க. சரி, 1 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கு புதிய அரசு அமைந்து. இந்த 1 மாத காலத்தில் தாவேக அரசை, முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசை எப்படி மதிப்பிடுறீங்க? இல்லை, நான் 2 முறை முதல்வர் அவர்களை சந்தித்தேன். அவர் முதல் முறையும் பேசும் பொழுது க்ளீன் கவர்மெண்ட்டு, நோ கரப்ஷன், இதை ரொம்ப அதாவது என்னென்னா உண்மையாக அவர் அதை சொல்கிறது, அது மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. 2வது முறை நான் சந்திக்கும் பொழுது எங்கள் துறை சார்ந்து நான் சந்திக்கிறேன். எல்லா அமைச்சர்களையும் அவங்கவுங்க துறை சார்ந்து சந்தித்து அவங்க பிரச்சனை என்ன,
என்ன கோரிக்கை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ நான் அதை தாண்டியும் பேசியிருக்கிறேன். எங்கள் துறை சார்ந்து, சமூக நீதி துறை சார்ந்து என்ன பிரச்சனைகள், என்ன கோரிக்கைகள் இருக்குது, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டங்கள் நம்ம வந்து அவர்கிட்ட நான் வலியுறுத்தணும். அது இல்லாமல் இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து மொத்தம் வந்து 22 பேர் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கூடுதல் கோரிக்கையும், கேம்பில் சிறப்பு முகாமில் ஈழத்தமிழர்கள் வந்து 65 பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் விடுதலை செய்யணும். இது எல்லாமே சட்டத்திற்குட்பட்டு நான் அந்த ஆதாரத்தோடு சட்ட நுணுக்கங்களோடு நான் வந்து சொன்னேன். அதையும் கேட்டுக்கொண்டு அதை வந்து பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அமைச்சர் நம்ம வந்து அவரை போய் சந்தித்து இதை சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து உடனடியாக இதை வந்து நடைமுறைப்படுத்தணும், இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. புரியுது. துறை சார்ந்து இங்க அமைச்சர்களுடைய செயல்பாடு, முதலமைச்சர் அதனை எப்படி அணுகிறது, அது எல்லாம் ஓகே. எனக்கு நான் 1 மாத கால தாவேக்கா ஆட்சி அப்படின்றது ஓவராலா தமிழ்நாட்டில் நிறைய அங்கங்கே விமர்சனங்கள் இருக்குது. மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகமாக இருக்குது, அது போன்ற பொதுவான பிரச்சனைகள் அதெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. நான் அப்படி கேட்குறேன், அப்படி எப்படி மதிப்பிடுறீங்க? வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க? அதாவது அது எல்லாமே விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நான் என்னுடைய துறையில் கூட என்னென்ன பிரச்சனை இருக்குது, எஸ்டி மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் வந்து கலாய்வு செய்கிறேன். அப்போ அந்த விமர்சனங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா அதை செயல்படுத்தணுமா? ஆமாம், செயல்படுத்தணும். இந்த மாதிரியான வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ அது குறித்து வந்து கூடுதல் நம்ம வந்து அக்கறை எடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து முதல்வர் அவர்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை கொண்டு வர்றாங்க. அது ஏன்னா அதை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இருக்குது, அதை நம்ம வந்து உள்வாங்கிறது, அதை எப்படி நான் வந்து சரி செய்கிறது. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறவங்க அந்த குரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான குரல் தான். நம்ம வந்து அதை அவங்க ஏனோ அதனால பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் தான் இந்த அரசினுடைய எல்லா விதமான விமர்சனங்களும் எல்லா விதமான கோரிக்கைகளும் ஆக்கப்பூர்வமாக நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு நம்ம வந்து அதை வந்து அதில் வந்து ஏற்றுக்கொண்டு தான் நம்ம வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படி ஓப்பனாக இருக்கிறாங்க இந்த அரசு, அப்படி அந்த அப்ரோச் நல்லா இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். உதாரணத்துக்கு வந்து ஆகாஷ் படுகொலை வந்து முன்னாடி நடந்தது. 100 நாட்கள் இப்போ போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்தோடனே என்னை அணுகுனாங்க. நான் உடனே வந்து காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு மூத்த உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டு 100 நாள், அதாவது 95வது நாள் தான் என்னை வந்து சந்திக்கிறாங்க. அந்த 95 நாளும் யாருமே சந்திக்கலை அவரை. அவங்க அந்த குடும்பத்தை சந்திக்கலை. அவங்க தந்தை ராஜேஷ் கண்ணா இங்கே வந்து நின்று பேசும்போது அதை சொல்கிறாரு, இந்த தலைமை செயலகத்துக்கு வந்து நாங்கள் எத்தனையோ முறை வந்து வெளியில் நின்றுட்டு நாங்கள் போயிருக்கிறோம், என்னை சந்திக்கலை, ஆனால் நான் உங்களை சந்திக்கிறேன், போய் டிஜிபியை போய் சந்திக்கிறேன், அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. எங்கள் தலைவரை சந்தித்து அவர் மூலமாக தான் வர்றாங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறோம்னா, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எவ்வளவு நரிக்குறவர்கள் வந்து 100கணக்கில் கேட்டில் நிற்கிறாங்க. 100கணக்கான நரிக்குறவர் இன மக்களையும் நான் மேலே அனுப்ப சொல்கிறேன். தலைமைச் செயலகம் வந்து ஏன் அவங்களுக்கு உள்ளே விட மாட்டீங்களா? அவங்கள உள்ளே அனுப்புங்க. பழங்குடி மக்கள்லாம் நீங்கள் வந்து யார் வரணும், இங்கே யார் வரக்கூடாது, யார் முடிவுன்றது அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். அப்போ இன்றைக்கி வந்து திறக்காத கதவு வந்து எந்த மக்களுக்கு திறக்கலையோ அந்த கதவுகளை நாங்கள் திறந்துருக்குறோம். அவங்கள்ட்ட நான் பேசினா தானே அவங்களுடைய குறைகளை நான் கேட்க முடியும், அவங்களுடைய பிரச்சனைகளை நான் வந்து பேச முடியும். கண்டிப்பாக அது அந்த அரசனுடைய அணுகுமுறையை நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். முதல்வர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜயா இருந்தபோது தேர்தலுக்கு முன்னாடி அப்போ விசிகாகட்டும், உங்களுக்காகட்டும், தலைவர் திருமாவளவன் அவர்களுக்காகட்டும் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. பாஜகவுடைய பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும் அப்படின்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நிறைய விமர்சனங்கள், நிறைய சந்தேகங்கள் இருந்தது விஜய் அவர்களுடைய அரசியல் மேல. இன்னைக்கு அந்த சந்தேகங்கள்லாம் தெளிவாயிருக்கா, நிவர்த்தி ஆயிருக்கா? இல்லை, அதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறத தாண்டி, அதாவது ஆட்சியை அமைப்பதற்கு முன், ஆட்சி அமைப்பதற்கு பின் அப்படிங்கிறது ஒரு பார்வையை பார்க்கணும். ஒரு அரசு ஆட்சி அமைச்ச உடனே அவங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த அரசுக்கு அல்லது மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இடதுசாரிகளை மட்டும் தேடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அவர் அந்த சித்தாந்தத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் அந்த இதுக்குள்ளே நான் வரல. சித்தாந்தத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அது வந்து நீங்கள் போக போக செயல்பாடுகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் இந்த அரசு கட்டாயம் வந்து ஒரு மதவாத அரசோடு அந்த அந்த அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும்னு அவர் விரும்பினார். அதைத்தான் எங்கள் தலைவர்கிட்டையும் சொன்னார். அப்போ நீங்கள் வந்து அதில் உறுதியாக இருக்கிறாரு, ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த சூழலில் இருக்குது, ஆளுநர் வந்து அந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கும்பொழுது கூட விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை, காங்கிரஸை,
மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இப்படி வந்து அவர் வந்து ஒரு பாதையில் ஒரு வடிவத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். அவர்கிட்ட இருந்து நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ரைட் அப்போ இதில் உறுதியாக இருக்கிறாரு. உங்களுக்கு இருந்த அந்த சந்தேகத்தை அவர் அந்த இடத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறாருன்னு ஆமாம், அது கட்டாயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து அதான் சொன்னேன், எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் எங்களை இப்போ நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கிறோம். இந்த ஆட்சிக்குள்ளே நாங்கள் அமைச்சரவையில் இருந்தாலும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாஜகவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை கூப்பிட்றாரு. ஐயோ இவங்க வந்தாங்கன்னா மோடியை அடின்னு அடிப்பாங்க, பிஜேபி அடின்னு அடிப்பாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பாளர்கள், அப்போ நமக்கு அவங்க வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அப்போ அது இல்லை. அதனால் நாங்கள் வந்து அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு லெஃப்ட் பார்ட்டியாக அல்லது லெஃப்ட் கொள்கையோடு, இடதுசாரி கொள்கையோடு அவர் வந்து அதில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறோம். விசிக அமைச்சரவையில் இடம் பெறுவதற்கு கொடுத்த விலை அப்படின்றது அதிகம். விலைன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை, கடுஞ்சொற்களை தாண்டி வர வேண்டி இருந்தது. சாதாரண நெருக்கடியில், பெரிய நெருக்கடிக்கு பிறகுதான் விசிகாக்கு இந்த அமைச்சரவை, அந்த அமைச்சராக இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. அது ஏன் நினைக்கிறீங்க? அந்த இடத்தை எப்படி கையாண்டீங்க? அதாவது இந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தவேக அமைச்சரவையில் பங்கெடுப்பதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தான். இந்த முழக்கம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கான முழக்கம் மட்டுமல்ல. யாரெல்லாம் வந்து அதிகாரத்தை பகிரணும்னு நினைக்கிறாங்களோ, அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள், அதிகாரத்துக்கு வெளியே இருப்பவர்கள், இதுக்கு வந்து எல்லாருமே இதை வந்து முழக்கம் வைப்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க. தவேக அமைச்சரவைக்குள்ளே வந்து ஐயுஎம்எல் வருது. ஐயுஎம்எல்ல வந்து யாரும் கேள்வி கேட்கல. காங்கிரஸ் முதல்ல எடுத்தோடனே காங்கிரஸ் போயிட்டாங்க. காங்கிரஸ் கூட யாரும் கேள்வி கேட்கல. இல்ல, அவங்க மேலேயும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் அதிகம். நான் அதை தான் சொல்றேன். அது ஏன்னு கேட்குறேன் நான். அதாவது அமைச்சர்கள் ஏன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் தான் வந்து நாங்கள் பங்கெடுக்கோம். கடைசியாக நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த ஆட்சிக்கு ஆதரவு தரோம். ஃபஸ்ட்டு அதுதான் செஞ்சோம். அதுக்கு அடுத்து தான் நாங்கள் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கெடுத்து கடைசியாக நாங்களும் ஐயுஎம்எல் தான் பங்கெடுக்கிறோம். ஐயுஎம்எல் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அப்போ இவர்கள் மீதான விமர்சனம்லாம் எதுவுமே இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மீதான விமர்சனம் ஏன் அப்படிங்கிறது வந்து நான் பொது சமூகத்துக்கே நான் அதை கேள்வியை எழுப்புறேன். நான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கி வந்து இந்த அமைச்சரவையில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆட்சியை நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை வந்து சொல்கிறோம். ஆளுநர் எந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாரு, நீங்கள் வந்து மீண்டும் வந்து எப்படியாவது வந்து கொல்லைப்புற வழியாக இது பாஜக ஆட்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து இதை கொண்டு வரோம். எங்களால் மீண்டும் ஒரு தேர்தலோ மீண்டும் வந்து அந்த ஆளுநர் ஆட்சியோ வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் அல்லது தமிழ்நாட்டின் மீதான அக்கறையில் தான் நாங்கள் வந்து அதை வந்து பண்ணியிருக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்த உடனே அதற்கு முன்பு எந்த விமர்சனமும் இல்லை. அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு தான் இந்த விமர்சனம் தொடருது. நீங்க வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கும்போது அது ஆதரவு மட்டும்தான். நீங்க அமைச்சரவையில பங்கெடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அரசனுடைய ஒரு பகுதியாகிறீங்க. அதனால வந்த விமர்சனங்கள். என்னுடைய கேள்வி என்னன்னா, செயல்பாடுகள் மூலமாக வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணணுமா, இல்லை வெறும் அமைச்சராக பொறுப்பேற்றணும்னு விமர்சனம் பண்ணணுமா? அமைச்சரவையில் நான் என்ன மாதிரி செயல்பாடுகள் செய்கிறேன் அப்படின்னு அதை ஒட்டி விமர்சனம் பண்ணணும். ஆசைப்பட்டு போனாங்க, அவங்க ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனம். ஆனால் அமைச்சர்களே பங்கெடுக்கிறதே விமர்சனமாக இருந்தால், இப்போ திமுக கூட்டணியிலிருந்து நீங்கள் இல்லை அப்படின்ற பொருள் தானே அது. அதற்கான ரெஸ்பான்ஸ் தானே அந்த தொடர்ந்து வரக்கூடிய. அப்போ அது சம்மந்தமாக கேள்வி எழுப்பலையில எதை நோக்கி அவங்க நகர்த்துறாங்கிறது இருக்குல்ல. கூட்டணியில் இருப்பது, அது தொடர்வது அல்லது இல்லை என்பதுங்கிறது அது ஒரு எங்களுடைய தலைவர் அவர்கள் எடுக்கின்ற முடிவு. அதுக்கு கட்சி கட்டுப்படும். அமைச்சரவையில் நாங்கள் வந்து பங்கெடுத்துருக்குறோம். அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த அரசை ஆதரிச்சிருக்கோம். நான் அதை இன்னும் இப்படி கேட்குறேன். ஏன்னா நாங்கள் அமைச்சராக கூடாதா அப்படின்னு நீங்கள் எழுப்பின கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் நின்று அந்த கூட்டணிக்கான அந்த கட்சி சார்பான வாக்குகளை பெற்று அங்கேயே அமைச்சராவதற்கும், அதிலிருந்து அதற்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிக்கு நீங்க ஆதரவு கொடுத்து அங்க அமைச்சராகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. அதாவது பெரிய வித்தியாசம் இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஜனநாயக அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜனநாயக பொறுமை இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வந்து முன்னெடுப்பார்கள், அந்த ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், தேர்தல் ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், அது அவர்களுடைய உரிமை சார்ந்தது. இப்போ நீங்கள் வந்து கூட்டணியாக சேர்ந்து நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே இருந்து எத்தனை இடங்கள் பெறணும், எத்தனை இடங்கள் கேட்டோம், இது எல்லாமே வந்து விவாதத்துக்கு உள்ளாக்கக்கூடிய செயல் தான்.
அது அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசினோம்னா அது அது வந்து அந்த பெரிய கட்சியுடைய அது ஜனநாயக உரிமை. நாங்கள் சீட்டு கேட்குறோம், இத்தனை தொகுதிகள் கேட்குறோம், ஆனால் அந்த தொகுதி மறுக்கப்படுது அல்லது எண்ணிக்கை குறைக்கப்படுது. அது வந்து அவங்க 2 கட்சிகளுக்குமான சம்மந்தப்பட்டது. அது அவர்களுடைய சரி இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இவ்வளோ தான் பேசுகிறோம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கிறோம். ஒரு கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து செயல்படுறோம். இதற்கு பின்னாடி வந்து நாங்கள் வந்து தேர்தல் முடிஞ்சு யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை தானே. இந்த உரிமையை வந்து எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும்? அதை பார்க்க மாட்றாங்க. கூட்டணியில் சேர்றதுனாலே, கூட்டணியில் இருக்கிறதுனாலே வந்து நாங்கள் வந்து சுதந்திரமாக நாங்கள் முடிவெடுக்கக்கூடாதா? அப்போ எங்களுடைய தலைவர் அவருடைய தனித்துவத்தை சீர்குலைப்பதற்கு அல்லது தனித்துவத்தை வந்து முற்றிலுமாக வந்து அழித்தொழிப்பதற்கான விமர்சனமாக தான் வந்து இதை பார்க்குறேன், அவதூறாக தான் பார்க்குறேன் நான். திமுக அவர்களுடைய விமர்சனம் வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப காட்டமா இருக்கு. சமூக வலைதளங்கள் ஆகட்டும், இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும், அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள், அந்த வார்த்தை போர், இருக்கக்கூடிய முரண்பாடு, அதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, ரொம்ப ஹார்ஷாவே இருக்கு. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி கையாளுறீங்க அது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பெரும்பாலும் வந்து முதிர்ச்சியான தலைவர்கள் தான். ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க, ராசா போன்றவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அது தலைமையே அல்லது அவங்களுடைய தலைமை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அல்லது அவங்களுடைய தலைமையை வந்து கவன ஈர்ப்புக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையில் பேசிடுறாங்க. அதை தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் எப்போவுமே ரொம்ப வந்து என்ன வார்த்தைகள் நீங்கள் பேசினாலும், நீங்கள் கல்லெடுத்து எறிந்தாலும் நாங்கள் வந்து பூக்களையே தூவுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதைத்தான் எங்களுடைய தலைவர் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு. தனிநபர் அடிப்படையில் தனிநபர்கள் விமர்சனம் செய்வதை நாங்கள் வந்து பொருட்படுத்தவில்லை. ராசாவுடைய விமர்சனத்தை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எந்த தொண்டருமே வந்து அவரை வந்து நாங்கள் வந்து கண்டுகொள்ளவும் இல்லை. இன்னைக்கு இங்க 10 வருட காலமா ஒரு கூட்டணியோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வந்தீங்க. அவங்களுடைய அரசியல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கூட இருந்து நீங்க பார்த்துருக்கீங்க. உதயநிதி அவர்கள் பேசுனதுக்கு நீங்க அதாவது பதிலடி கொடுக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. ஆளுநர் உரை பாஜகவுக்கும் தாவைக்காவுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆளுநர் வந்து வார்த்தை மாறாம அப்படியே படிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்க அப்படின்னா அதுல இடம்பெற்றிருந்த பெரியார், அண்ணா, அம்பேத்கர் அவங்க சமூக நீதி வழியில தாவைக்கு அரசு செயல்படுன்னு சொன்னதும் பாஜக எழுதி கொடுத்ததா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கு நீங்க கேள்வி எழுப்பியிருந்தீங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஒரு 10 வருட காலம் ஒரு அரசியல் அதை பார்த்துட்டு அதை பண்ணிட்டு இப்போ அதுக்கு எதிரில் நின்று அதை கேள்வி எழுப்பக்கூடிய இல்லை பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்க இருக்கீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது பதிலடியாக நான் கோட்பாட்டு அடிப்படையில் நான் வந்து பேசுகிறேன். எனக்கு எப்போவுமே வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எப்போவுமே ஒரு பெரும் மதிப்பு உண்டு. மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு பெரும் மதிப்பு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எனக்கு பெரும் மதிப்பு உண்டு. எந்த சூழலையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை. இன்றைக்கும் நாங்கள் வந்து அந்த கழகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன்னா கழக தோழர்கள் எனக்காக களமாடியவர்கள் தான். நான் அதில் வந்து நன்றியோடும் எப்போவுமே இருப்பேன். நான் வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது வேறு, பகை முரண் இல்லை. இது வந்து ஒரு நட்பு முரண் தான். அவர் சொன்ன கருத்துக்கு நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் பங்கெடுக்கிற ஆட்சி வந்து பாஜக எழுதி கொடுத்த ஆளுநர் உரையை படிக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த அமைச்சரவையில் நான் பங்கெடுக்கிறேன். அந்த பொறுப்பு இருக்குது, எனக்கு கூட்டு பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்புணர்வோடு நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது பாஜக எழுதி கொடுத்தது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. மத்திய அரசு மீதான விமர்சனமே அதில் இருந்தது, அந்த ஆளுநர் உரையில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஏதாவது பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஏதாவது கூட்டி குறைச்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிற வார்த்தையில் இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த வார்த்தையில் தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கோட்பாட்டு அடிப்படையில் அந்த அடித்தளம் அப்படிங்கிறது இருமொழி கொள்கை தான். நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் இந்த வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது அப்படிங்கிறது நான் என்னுடைய பார்வை. அப்போ அதை வந்து மடைமாற்றம் செய்ய முயற்சி செய்யும் பொழுது இல்லைங்க நாங்கள் இருக்கும்போது, ஏன்னா அது சேர்த்து அப்படி சொல்லும் பொழுது இடதுசாரிகள் கட்சிகளான நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இந்த அரசை வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம், இடதுசாரி வந்து ஆதரிக்குது. அப்போ அது வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னா எங்களையும் சேர்த்து தான் கேள்வி வைப்பாங்க. இப்போது இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்த திமுக, இதுக்கு முன்னாடி திமுக அரசு 5 ஆண்டு கால திமுக அரசுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற தாவேகா அரசுக்கும் என்ன முக்கியமான வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏறத்தாழ கொள்கைகள் ஒன்று தான்.
சமூக நீதி, இடதுசாரி சித்த, அலைன் டு லெஃப்ட், அதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமான வேறுபாடு என்ன? வேறுபாடுன்னு நான் வந்து ஒன்றும் பார்க்கல. கடந்த அரசு எடுத்த நிலைப்பாடு இப்பவும் தொடருது. ஏதாவது ஒன்று மாற்றியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் கடுமையாக வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அதாவது இந்திய ஒன்றியத்தில் இது ஒரு மாநில அரசு. இந்த மாநில அரசு ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை ஆதரிச்சாதான் நாங்கள் வந்து 3348 கோடி ரூபா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒன்றிய அரசு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அது இருக்குது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த கடிதம் வந்திருக்கு, இவங்க என்ன கையெழுத்து போட போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது கையெழுத்து போடலை. இது வந்து கடந்த அரசுடைய நிலைப்பாடு தான். இது திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து என்ன பிரச்சனை, அதே அந்த அந்த அரசு கடந்த முறை என்ன நிலைப்பாடோ அதுதான் நாங்களும் நிலைப்பாடு. அப்போ மதச்சார்பின்மை தொடர்பாகவும் ஒரே நிலைப்பாடு, மாநில உரிமை சம்மந்தமாகவும் ஒரே நிலைப்பாடு. அப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வேறுபாடு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கல. அந்த கடந்த அரசினுடைய மாநில உரிமை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், மதச்சார்பின்மை தொடர்பான செயல்பாடுகள், இது வந்து அப்படியே தொடருது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து பெரிய வேறுபாடாக நான் வந்து எதுவும் கருத்துல. இப்போ மினிஸ்ட்ரியில 8 பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலத்துல பட்டியலின மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கோ மேம்பாட்டுக்கோ அவங்க செய்ததை விட இப்போ முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதை புரிஞ்சிருக்கு பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல திமுக அதிமுக அதை இன்னும் அந்த பிரதிநிதித்துவத்தை இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் நான் இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில் அதான் பேசினேன். பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அது தனி, அது வந்து தனிநபர் அடிப்படையில் தான் பார்க்க முடியும். அதை வந்து இப்போ நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னா எங்கள் விடுதலை சிறுத்தைகள் பார்ட்டி, எங்கள் தலைவர் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து மொத்தம் 8 அமைச்சர்கள், 6 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், ஒருத்தர் வந்து காங்கிரஸ், 2வது விடுதலை சிறுத்தைகள். இது தலித்துகளுடைய எம்பவர் தொடர்பாக அதனுடைய செயல் திட்டங்கள், அரசுடைய நலத்திட்டங்கள், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அது ஸ்காலர்ஷிப் இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து துரிதமாக நாங்கள் செயல்படுத்துவோம். கடந்த ஆட்களை விட, கடந்த அமைச்சர்களை விட, அல்லது இன்னும் வந்து கூடுதலாக நாங்கள் வந்து செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நாங்களே கீழ்மட்டத்தில் நாங்கள் வந்து இருந்து கோரிக்கை வச்சுருந்தோம். நாங்கள் போராட்ட களத்தில் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். மனைப்பட்டா கேட்டு போராட்டம் நடத்தியிருக்கோம். இப்போ நாங்கள் செயல்படுத்த, அப்போ எங்களுக்கு இது கூடுதலான ஒரு வாய்ப்பு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க இந்த ஒடுக்குமுறை, இந்த மாதிரியான வந்து சாதிய தாக்குதல்கள், இதை வந்து கலைக்கிறது, இதை வந்து இல்லாமல் செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து தலித்துகளுக்கான ஒரு அக்கறையில், தலித்துகள் பிரச்சனையில் அக்கறை இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு மாதம் தான் ஆகுது, நாங்கள் இப்போ தான் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். என்னுடைய இலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வந்து மனைப்பட்டா பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி வன்கொடுமைகளை நான் வந்து இல்லாமல் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ இதை வந்து நான் வந்து முதல்வர்கிட்ட நான் அட்ரஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து இப்போ ஆலங்குளம் போனேன், அங்கே வந்து தலித்துகள் மீதான தாக்குதல் நடத்துகிறாங்க, அதுக்கு ஸ்பெஷல் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ஓடி இந்த பிரச்சனைகளை போய் கவனம் செலுத்துகிறேன். இங்கேருந்து திருநெல்வேலி ஓடுறேன், அங்கேருந்து வந்து ஈரோடு போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன், பஸ்ஸு விடலையா, தலித்துகளுக்கு பஸ் விடலையா, அந்த பஸ்ஸுகளை போய் எப்படி விடுறது, இதில் நான் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தும் போது என்னை முதல்வர் வந்து அன்றைக்கி நான் சந்திக்கும் போது என்னை வந்து இந்த பிரச்சனையை சொல்லி பாராட்டினார். நீங்கள் அந்த பேருந்து விட்டது ரொம்ப நம்ம கவர்மெண்ட்டு தான், ஆனாலும் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் கேர் எடுத்து அதை விட்டது நான் உங்களுக்கு பாராட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் சொல்ல வரேன். நான் இன்னைக்கு தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய பவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, கிங் மேக்கராக விசிக இருக்குது அப்படின்னு தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாங்க. விசிக கிங் மேக்கர் ஆயிடுச்சா? இல்லை, நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கீங்க, எல்லோரும் ஊடகவியலாளர்கள், ஊடகங்களில் நிறையா வந்து இது குறித்து விவாதிக்கிறோம். என்னை பொறுத்தளவு வந்து கிங் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அவர் ஒரு முதல்வராக வேண்டிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை விட்டுட்டு அந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து நிறுத்திட்டார். வேணாம், இல்லை அவரே சொல்லியிருக்கிறாரு, அமைச்சரவைக்கே வந்தாலும் நான் வரமாட்டேன், எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்றத அவர் இப்போ எங்களுடைய ஓப்பன் டாக் நிகழ்ச்சியில் கூட அவர் பேசியிருந்தார். ஒரு அரசை ஒரு திசை வழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு
ராஜா, அதான் கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து மேக்கிங் பண்ணுறது. அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த அரசு இருக்குது தொடருது அப்படின்னா எங்கள் தலைவர் எடுத்த முடிவு தான். நிச்சயமா ஒரு காரணம். அவர் ஒருவேளை அந்த முடிவை எடுக்கலை அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அதான் கிங் மேக்கர். கடந்த ஒரு மாதத்துல ஒரு எதிர்க்கட்சியா இல்ல ஒரு எதிர் அணியா திமுகவுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க சிறப்பாக செய்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் குஞ்சுகளுக்கு நீந்த தெரியாதா அப்படிங்கிறது மாதிரி அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குது. நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து மறக்கல. இன்றைக்கு கூட வந்து சட்டப்பேரவையில் வந்து ஒவ்வொருத்தரும் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய சிவசங்கர் போன்றவர்கள் எல்லாருமே வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்னாங்க. அதே போல் தாவேக்காவிலிருந்தும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து முன்னெடுத்தாங்க. ஒரு ஜனநாயக பூர்வமாக மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதை கையாண்ட விதம் சிறப்பாக இருந்தது. தனிநபர் விமர்சனம் எதுவும் இல்லை. தனிநபர் விமர்சனம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தாவேக்கா அரசாகட்டும், முதல்வர் விஜய் ஆகட்டும், அவர் மீதான விமர்சனத்தை முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஏன் முக்கியமான விஷயங்களுக்கு பேச மாட்டேங்கிறாரு? நாட்டில் வந்து இவ்வளவு வன்கொடுமை சம்பவங்கள் இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, எதுக்குமே முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரே, ஒய் சைலண்ட் சிஎம் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. சோஃபா மாடல் அரசு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் செய்கிறார். அதையெல்லாம் எப்படி பார்க்குறது? இல்லை, இந்த மேகதாது பிரச்சனை வந்தபோது கூட வந்து ஏன் முதல்வர் வந்து வாய் திறக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி முதல்வர் தான் வந்து முன்மொழிகிறாரு. பெண்கள் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கேள்வி அனுப்புனாங்க. அவர் தான் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அவர் தான் உருவாக்கினார். அப்போ அதாவது சொல் அல்லது சொல்லா செயலா அப்படின்னா ஒரு செயல் வடிவத்தில் வந்து ஒன்றுனையும் வந்து முன்னெடுக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் பதில் சொல்கிறது இல்லை அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரங்களை தாண்டி ஒரு செயல் வடிவமாக நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன்னா. அதே போல் வந்து நீங்கள் வந்து போதைப்பொருள் தடுக்கிறது, அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இது எல்லாமே யோசிக்கிறது தானே. நீங்கள் வந்து கைது செய்யுங்க அப்படின்னு காவல்துறைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிடலாம். கடந்த காலங்கள் அப்படி தான் நடந்துருக்கு. டிஜிபி மீட்டிங் நடத்துவாங்க, பேசுவாங்க. கடந்த காலத்தில் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலையா? இல்லை, நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, எடுக்கலே நம்ம வந்து சொல்லலை. எல்லா காவல்துறை இப்போ யார் தவறு செஞ்சாலும், இந்த மாதிரி போதைப்பொருள் பண்ணாலும், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை செஞ்சாலும் எந்த காவல்துறையும் வந்து வேடிக்கை பார்க்குறதில்ல. அதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க செஞ்சுறாங்க. அந்த நடவடிக்கைகளில் வந்து நமக்கு வந்து போதாமை. அந்த கேள்வி ஏன் முன்வைக்கப்பட்டதுன்னா, முன்னாடி தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் இருக்கும்போது கேம்பெயின்ஸ்ல முன் வச்ச பெரிய குற்றச்சாட்டே அதான். ஏன்னா நீங்க ப்ரோஆக்டிவா இருந்திருக்கணும், நடந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது முக்கியம் இல்ல, நீங்க அதெல்லாம் தடுத்திருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். அதனால இன்னைக்கு அது அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல போதாமைகள் இருக்கலாம் தான் சொன்னேன் நான். ஒவ்வொருத்தருடைய பார்வை தானே. நம்ம பாதிக்கப்பட்ட பெண் வந்து என்ன நினைக்கிறாங்க, பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பெண் என்ன நினைக்கும், உடனே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு என்கவுண்டர் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனால் சட்டத்தின் பால் நிற்கக்கூடியவர்கள் என்ன நினைப்போம், அவனுக்கு வந்து சட்டத்தின் அடிப்படையில் நிறுத்தி அவனுக்கு வந்து நம்ம வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அந்த மனநிலை அப்படிங்கிறது அது ஒரு நியாயமான மனநிலை. ஆனால் நம்ம அரசு, நம்ம இந்தியாவுடைய அரசு இல்லை நம்ம கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தின்பால் இயங்கக்கூடிய அரசு. அதனால் போதாமைகள் இருக்கும். அது குறித்து நம்ம வந்து பேசலாம். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அது உண்மை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உதயநிதி அவர்களுடைய விமர்சனம் பற்றி கேட்டிருந்தேன். சோஃபா மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்க, தாவைக்கால போய் இணைகிறாங்க. நம்ம அடுத்து யாரோ நாளைக்கு யாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்குது. அதை குதிரை பேரம்னு விமர்சனம் செய்கிறாங்க எதிர்கட்சிகளெல்லாம். நீங்கள் அதை குதிரை பேரமாக பார்க்கலையா? இல்லை, நான் இது ரெண்டாக பிரிக்கிறேன். முதல்ல வந்து குதிரை பேரம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு கட்சியினுடைய அது உட்கட்சி பிரச்சனை. இப்போ அதிமுக அது ஒரு உட்கட்சி பிரச்சனை. அவங்க என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் கழித்து திருப்பி அவங்க வந்து தேர்தல் நின்று ஜெயிச்சு திருப்பி உடனே வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அந்த கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை, கட்சியில் உட்கட்சியில் என்ன இருக்குது, அந்த தலைவர் மீதான குறிப்பாக வந்து அவர் மீதான என்ன விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிறது. அந்த இடைத்தேர்தலில் அவங்க அதே தொகுதியில் தாவேகா சார்பாக நின்னாங்கன்னா அது உட்கட்சி பிரச்சனை கிடையாது. இல்லை, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் அவங்க எந்த கட்சியில் சேரணும், எந்த கட்சியில் போகணும் அப்படின்னு அவங்க உரிமை சார்ந்தது. மற்ற மாநிலங்களில் நடக்கும்போது அதனை குதிரை பேரம் அப்படின்னு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணவங்க தான் இங்கே திமுக கூட்டணியில இருந்து நீங்கள். இல்லை, இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், அது வந்து உட்கட்சி பிரச்சனை. அவங்க சேராத தாண்டி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ அதிமுக தொடர்ந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா
அந்த கட்சி தலைவர் வந்து இது குறித்து இதுவரை பதிலே சொல்லலை. அவர் பதில் சொல்லாமல் நாங்கள் ஏன் பதில் சொல்லணுன்றீங்க? இல்லையா இதுவரை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக, என்ன ஏன் போகிறீங்க, என்ன அப்படிங்கிறது கேட்கலையே. அவரு எங்க எம்எல்ஏக்களை இழுக்கிறாங்க, அவர் குதிரை பேருன்னு தான் இல்லை, சொல்றாங்க. அதை தான் நீங்கள் அது பேசணும்ல. நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே தானே நீங்கள் பேசணும். ஒரு குற்றச்சாட்டு பண்ணுங்க. நீங்கள் இப்போ வழக்கு போட்டிருக்கிறாங்க, இவங்க அவங்க பேசிட்டு தான் அதான் இந்த வழக்கு போட்டு நீங்கள் வந்து நான் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு தாவேக்கா சொல்கிறாங்க. மீது வைக்கப்படுற விமர்சனத்தை கேட்கிறேன். நான் வந்து ஒவ்வொருத்தரா இழுக்கிறாங்க, சோஃபா மாடல் அரசு அப்படி சொல்றாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்களா விலைக்கு வாங்குறாங்கன்ற குதிரை பேருன்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கல. இல்லை, அது அப்படி நான் வந்து பார்க்கல. அது அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது சோஃபா மாடல் அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு சோஃபா மாடல் அரசு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாவேக்கா வந்து ஒரு சோஃபா மாடல் அரசு தான். நீங்க சொல்ற சோஃபா என்ன? இல்லை, அதான் அவர் வந்து சொல்கிறாரு. அவர் என்ன காரணத்துக்கு சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்னேன்ல, திராவிட மாடலினுடைய தொடர்ச்சி தான் இந்த அரசு. அப்போ நான் சொல்கிறது சோஃபா அப்படிங்கிறது வந்து எஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ ஃபார் சோசியல் ஜஸ்டிஸுக்கான ஆர்கனைஸ்டு, எவ் வந்து ஃப்ரீடம், ஏ ஃபார் ஆண்டி கரப்ஷன் இல்லை ஆண்டி கேஸ்ட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை உள்ளடக்கிய ஒரு மாடல் தான் சோஃபா மாடல். அதனால் வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்வதை வந்து நாங்கள் ஆமோதிக்கிறோம். இந்த கோட்பாட்டு அடிப்படையில் இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறத அவர் வந்து பாராட்டுறாரு. அந்த பாராட்டுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் சமூக நீதித்துறை முக்கியமான அமைச்சரவையில் நீங்கள் இருக்கீங்க. எவ்வளவு அதிகாரம் மிக்க ஒரு அமைச்சரவையாக இது இருக்கிறது? என்னென்ன எம்பவர்மெண்ட் இன்னும் இதில் பண்ணலாம்? எவ்வளவு விஷயங்கள் இல்லை எத்தனை பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடியது, எவ்வளவு விஷயங்கள் தீர்க்க முடியாது? நான் இந்த ஒரு மாதத்தில் தான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் களத்தில் 25 ஆண்டுகள் சந்தித்த பிரச்சனை. உங்கள் களப்பணி அந்த அனுபவத்தோடு சேர்த்து தான் அனுபவத்தோடு எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறத தாண்டி மக்கள் நீண்ட காலமாக இன்றைக்கி 75 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் எங்கே போனாலும் இந்த மக்கள் நிற்கிற இடம் வந்து மனைப்பட்டா. இது வந்து ஒரு சுதந்திர நாட்டினுடைய அவலமாக நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை இல்லை. இது தமிழ்நாடு முழுக்க தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமான ஒரு பிரச்சனை. இது ஒரு சுதந்திர நாட்டில் வந்து மனைப்பட்டா இல்லாத குடிமக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து இந்த துறையை முதல்ல எனக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு வந்து மனைப்பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேட்கையாக இருக்குது. இந்த மக்கள் இவ்வளோ காலமாக வந்து இன்னும் ஆற்றங்கரையோரம் நதிக்கரையோரம் இன்னமும் வந்து ஒரு குடிசையோடு அவங்க வந்து வாழ்கிறாங்க. அதை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறாங்க. அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வலி. அந்த வழி தான் எனக்கு இன்னமும் இருக்குது. அதை வந்து கட்டாயம் நான் தீர்ப்போம். பார்க்கக்கூடிய எல்லாருமே அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய அவங்களோட வலியை உங்களோட வலியாக உணர்ந்ததுனால தான் உங்களுக்கு அப்படி அதை சொல்ல முடியுது. அந்த வலியை உணராமல் உங்களால் அதை அப்படி பேச முடியாது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நன்றி அமைச்சர் அவர்களுக்கு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.